தாவேகா கட்சியை சேர்ந்த ராயபுரம் எம்எல்ஏ விஜய் தாமு அவர்கள் கட்ட பஞ்சாயத்து பண்றாரு, ரவுடிசம் பண்றாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கே போலீஸை மிரட்டுறாரு அப்படின்ற சில நியூஸ் கார்டு ஃபேஸ்புக்ல சில பேர் எழுதுறதெல்லாம் பார்க்க முடியுது. இப்போ இதுல இந்த வீடியோல என்ன சம்பவம், எதுக்காக விஜய் தாமு போலீஸ் ஸ்டேஷன் போய் பேசினாரு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க. அந்த பெண் தன்னோட பேர் சஃபா மரியம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவங்க முன்னாடி இந்து மதத்தில் இருந்தாங்க. பட் அவங்க சையத் இப்ராஹிம் அப்படின்ற பையனோட பழக்கம் ஏற்பட்டு 2 பேரும் காதலிச்சதா அவங்களே சொல்கிறாங்க. ஸோ அந்த பையனுக்காக நான் இஸ்லாம் மதத்துக்கு மாறினேன். ஆனால் இப்போது 9 வருஷம் நான் அவனை நம்பி இருந்தேன், அவன் என்னை மேரேஜ் பண்ணிப்பான் அப்படின்னு நம்பி இருந்தேன். இப்போது 20ஆம் தேதி வேற ஒரு பொண்ணோட அவனுக்கு மேரேஜ் நடக்குது, ராயபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பத்திரிகையாளர்களை செஞ்சு பேசினாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்றத பார்த்துருங்க. சுகன்யா என்கிட்ட சஃபா மரியம், பெமிகா பேக் ஷாப்பு, பேக்ஸு, கிளாத்ஸு, பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மெரினா மாலில் ஷாப் வச்சுருந்தோம். இப்போ லாஸ்ட் 4 இயர்ஸாக ஃபீனிக்ஸ் மாலில் இருக்குது. இப்போ ஆல்ரெடி அந்த ஷாப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சூளை மேலே அவங்க அண்ணா ஷாப் இருக்குது, யூரோப்பியன் பொட்டிக்கு சொல்லிட்டு. இப்போ அங்கே அந்த ஷாப்பை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் மேரேஜ் பண்ணிக்கிறேன், நான் வீட்டில் பேசுங்கன்னு சொல்லி இப்போ வரைக்கும் இப்போ பேசுகிறேன் அப்போ பேசுகிறேன்னு பேசவே கிடையாது. இப்போ வேறொரு பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்க அவங்க என்கேஜ்மெண்ட் பண்ணி மேரேஜ் இன்விடேஷன் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது தான் எனக்கு ஒரு கிளைண்ட் மூலியமாக தான் தெரிய வந்துச்சு. இது அந்த மேரேஜ் ஆன் கேட்டதுக்கு இல்லை எனக்கு மேரேஜ் எல்லாம் இல்லை, யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க. நான் உங்கள் வீட்டில் பேசுனேன், எங்கள் வீட்டில் பேசுனேன்னா நான் செத்துருவேன், நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இப்போ இன்னொரு பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க எனக்கு. அதனால நான் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எதுவுமே எடுக்கலை. அதனால நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்தேன். எனக்கு நடவடிக்கை எடுத்து இதுக்கு என்ன முடிவுன்னு எனக்கு இப்போதான் மார்ச் 31 தான் கடையை க்ளோஸ் பண்ணாங்க. இல்லை, அதாவது 9 ஆண்டுகளாக இந்த பெண் அவரோட வேலை செய்கிறாங்க. ஆமாம், நான் பிஃபோர் 2017 அவங்கள எனக்கு தெரியும். 2017 நான் மேக்கோர் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்க எனக்கு பழக்கம். அவங்க அந்த டைமில் போரம்மாலில் ஷாப் ஓப்பன் பண்ணாங்க. அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மால் அப்போ பேசும்போது ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணாங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் இந்துவாக தான் இருந்தேன். அப்புறம் நான் எங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்க்க இது பண்ணாங்க. அப்போ அவங்க வீட்டில் பேசும்போது நீங்கள் வீட்டில் பேசுங்க செய்யுது, எங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்கன்னு சொன்னதுக்கு ஓகே நான் பேசுகிறேன், ஆனால் கன்வெர்ட் ஆனால் தான் பேச முடியும், இந்துவாக இருந்தால் எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் அவருக்காக மதம் மாறி இது பண்ணேன். அதுக்கப்புறம் வீட்டில் பேசுகிறேன்னு இப்போ வரைக்கும் பேசலாம். ஆனால் அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே நாங்கள் லவ் பண்ணுறது தெரியும். அவங்க ஃபேமிலி, அவங்க ரிலேட்டிவ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் இப்போ இருக்காங்க. இப்போ வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. அதுதான் நான் நீ ஏன் பண்ணல, நான் உங்கள் வீட்டில் பேசணுன்னா இல்லை எங்கள் வீட்டில் பேசினேன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு என்னை பிளாக்மெயில் பண்ணிவிட்டு இப்போ வேற பொண்ணோட May 20 மேரேஜ் வச்சுருக்காங்க. அதுக்கான அதுக்குள்ளே எனக்கு பிஃபோராகவே எனக்கு நீதி கிடைக்கணும்னு இது பண்ணுறேன். தேங்க்யூ. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு 2 பேர் லிவிங், நான் ஹாஸ்டலாக தான் இருந்தேன், என்னை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தானே அதாவது கடையில் வேலை செய்யும்போது பழக்கம் ஏற்பட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ண போகிறோம், நீ தான் என்னோட பார்ட்னர் அப்படின்னு சொல்லி ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இன்னொரு கடையும் அந்த சையத் இப்ராஹிம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த கடையில் இந்த பெண்ணை வேலைக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை வேலைக்கு வச்சிருக்காரு. மாத சம்பளம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பேசியிருக்காரு. பட் அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை இவர் கொடுக்கவே இல்லை. அதாவது அதுக்கும் என்ன ரீசன் சொல்லியிருக்காருன்னா, நம்ம 2 பேருமே சேர்ந்து வாழ போகிறோம், நம்மளோட கடை தானே இது, எதுக்கு சம்பளம்லாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பிஜி, அதாவது லேடிஸ் ஹாஸ்டலில் இந்த பொண்ணை ஸ்டே பண்ண வச்சிருக்காரு. அந்த ஹாஸ்டலுக்கு பே பண்ணதுமே அந்த சையத் இப்ராஹிம் அப்படின்ற நபர் தான். ஸோ அதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு, சம்பளமாக கொடுக்காம தங்குறதுக்கான அந்த வசதிகள் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. நீ ஏன் பண்ணல, நான் உங்கள் வீட்டில் பேசணுன்னா இல்லை எங்கள் வீட்டில் பேசினேன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு என்னை பிளாக்மெயில் பண்ணிவிட்டு
இப்போ வேற பொண்ணோட மே 20 வந்து மேரேஜ் வச்சிருக்காங்க. அதுக்கான வந்து அதுக்குள்ள எனக்கு பிஃபோராகவே எனக்கு நீதி கிடைக்கணும்னு இது பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ இதுக்கடையில் நம்ம கடைக்கு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி அப்பப்போ அமௌண்ட்டும் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஜிபே மூலமாகவே 10 லட்சத்துக்கும் அதிகமாக அவங்க கொடுத்ததுக்கான ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட 9 ஆண்டுகளாக அது வேணும்னு தான் மறைக்கிறார். 9 ஆண்டுகளாக அந்த பெண்ணோட இருந்ததற்கான பல ஆதாரங்கள் இருக்கு. இது மாதிரி பல புகைப்படங்களை 2 பேரும் எடுத்து தான் வச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட ஜிபிஏலேருந்து கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபாய் அந்த பையனுடைய வங்கி கணக்கில் அனுப்புனதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு. அவரோட உரையாடல்கள், சேட்டு எல்லாமே வந்து அந்த பெண் வந்து ஆதாரத்தை வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர் மாப்பிள்ளை வந்து புதுசா வந்து தயாராகிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவங்களோட பெயரை மாத்துறாங்க இல்லையா, அந்த பெயர் மாற்றுதலுக்கான அந்த சான்றிதழ்ல இந்த சையத் இப்ராஹிமோட அட்ரஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சஃபா மரியத்தோட அந்த ஆதார் கார்டுலையுமே இந்த பையனோட அட்ரஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்குன்றதையும் அவங்க உறுதிப்படுத்துறாங்க. அதுக்கான ஆதாரத்தையும் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இப்போது கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பத்திரிகையாளர்களையும் சந்திச்சிட்டாங்க. அது அதோட முடிஞ்சிருச்சு. பட் நேற்று, அதாவது 20ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. திருமணம்னு ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ராசஸ் மாறும், நமக்கு வந்து நீதி கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சட்ட ரீதியாக சில விஷயங்கள் பண்ணுறாங்க. பட் அது எதுவுமே தனக்கு வந்து கை கொடுக்கல அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க, மேரேஜ் அன்னைக்கு சம்மந்தப்பட்ட ராயபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்கே நேரில் போகிறாங்க. கூட சில சமூக செயற்பாட்டாளர்களையும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ உள்ளே போகும்போது அவங்கள வந்து உள்ளே விடாமல் தடுக்கிறதுக்கு பவுன்சர்ஸ் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அவங்க அலோவ் பண்ணலை. அதையும் மீறி பெண்கள் மட்டும் உள்ளே போகிறாங்க. பாதிக்கப்பட்ட பெண் உட்பட சில பெண்கள் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அந்த மணமகன் மேடை இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு நீதி வேண்டும்னு எழுதப்பட்ட பதாகையோட உள்ளே போய் அந்த மணமேடைக்கு போகிறாங்க. உள்ளே போனதுக்கு அப்புறம் பரபரப்பாகுது. உன்னோட வீடு வேலை செய்யுது, பையனோட ஸ்கூல் வீடு. இது இங்க வந்து பிரச்சனை அர்த்தம் கிடையாது. நாங்க என்ன பண்ண முடியாது? சில நிமிடங்கள்லயே காவல்துறை அதிகாரிகள் வராங்க. காவல்துறை அதிகாரிகள் வந்துட்டு இவங்களை வெளியேற்றுறாங்க. கல்யாணம் பண்ணிக்க போற பையன் வந்து என்ன 8 வருஷமா ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்றான். சையத் இப்ராஹிம் அந்த பையன் இப்ப வந்து இந்த கல்யாணம் நடக்க போறாது. எனக்கு நீதி வேணும். இப்ப வந்து ஆமா போலீஸ் எல்லாம் நம்ம என்ன வேலை எங்களுக்கு என்ன கேட்டு லவ் பண்றீங்க கேஷன் போட்டு போ. ஸோ நீங்கள் விஷுவலில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதுவும் குறிப்பாக காவல் ஆய்வாளர் சிதம்பரம் பாரதி வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பெண்ணுக்கு ஆதரவாக போன கலீல் அகமது அப்படின்ற நபரை வந்து தாக்குறதா சொல்லப்படுது. காட்சிகள் அது பதிவும் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அவரை தாக்குறாங்க, அவருக்கு காயம் ஏற்படுது. ஸோ பாதிக்கப்பட்ட பெண், அந்த பெண்ணுக்கு ஆதரவாளராக வந்தவங்க எல்லாத்தையுமே வந்து ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு தான் தாவேகா எம்எல்ஏ, அதாவது ராயபுரம் எம்எல்ஏ விஜய் தாமு அவர்கள் காவல் நிலையத்துக்கு வந்து, அதுக்கு முன்னாடி அந்த பாதிக்கப்பட்ட சஃபா மரியம் பெண் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட விவரங்கள் கேட்கப்பட்டுட்டு ஸ்டேஷனுக்கு போய் இவர் பேசுகிறார். இவருக்கு பேசின காட்சிகளையுமே பார்த்துருங்களேன். உங்கள் துறை முதலமைச்சர் துறை, நீங்கள் என்ன தவறு பண்ணாலும் அது முதலமைச்சர் தான் சாரம். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் ஸ்ட்ரைட்டாக இப்போதான் போலீஸ்கார பேசி தான் வரேன். ஓகேங்களா? இப்போ நான் போலீஸ்கார பேசி தான் உள்ள வரேன். அவர் இது ஏலம் பார்த்தோம். அங்கே போய் வரும்போது போலீஸ் கூட்டு வந்தால் நீங்கள் சொல்கிறது ரைட்டு. இதை ஸ்டாப் பண்ணுறது இது வந்து ஒரு பொது இடத்துல கல்யாணம். நான் அப்படின்ட்டு காலையில் அவங்க வந்து பையன் பேசுகிறாங்க, பாதுகாப்பு கேட்டாங்க. நான் தர முடியாதுன்னு சொல்லி அடிக்கிற ஒரு இல்லை. ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரு நிமிஷம் போறீங்க. 10 ரூபா சொல்லலாம், கேட்கலாம், என்ன பண்ண முடியும்? போலீஸ் ஒரு 10 ரூபாய் சொல்றாங்க, வாங்க வாங்க. அப்படி கொண்டு அடிக்கல. ஒரு கல்யாணம் அவர் உள்ள யாருந்தவர், அந்த கல்யாணம் உள்ள யாரு அவர் யாருங்க?
கேட்க மாட்டீங்க. பேச விடல யாரும் கேட்க மாட்டீங்க. நீங்க ஏன் பண்ண போறீங்க? ஸ்டேஷன்ல நாங்க இல்ல. நான் ஒண்ணும் பண்ணல சார். அந்த பொண்ணு எழுதி வாங்கி அனுப்புறோம், சொல்லி அனுப்புறோம். அவரு எழுதி வாங்கி கேட்டா அனுப்பிச்சாச்சு. இப்போ எல்லாமே வந்து ஏன் பார்த்தா தான் திரும்பி இருக்கு. அதான் உண்மை. நீங்க தான் பண்ணது ஒன் சைடு தான பண்ணீங்க. ஒன் சைடுல ஒண்ணும் பண்ணல சார். நாங்க ஏங்க பணம் வாங்கிட்டு பண்றீங்க. பணம் வரல நாங்க பண்ணல. பணம் வாங்கிட்டு பண்றீங்க. பணம் பண்ண நாங்க வாங்கல அவசியம் கிடையாது. நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அப்ப நீங்க நடவடிக்கை எது எதனால போலீஸ் கூட்டு தான் நடவடிக்கை போலீஸ்ல கூட்டு தான் வர முடியும். பொண்ணு சார் ஒரு பொண்ணு வாழ்க்கை இழந்திருக்கு. அதுக்குலாம் பதில் அதான் ஆர்மன் போலீஸ் இல்ல. ஆர்மன் போலீஸ் இல்ல. ஆர்மன் போலீஸ் அப்சாச்சிங்க அத. அங்கதான் விசாரிக்கீங்க. வா வாமா. சார் அண்ணா அங்க எல்லாம் கேட்டீங்க. உங்க துறை முதல்வர் துறை. என்ன தவறு நடந்தாலும் அவருக்கு தான். இங்க ஒண்ணும் தவறு நடக்கலங்க. இங்க தவறு நடக்காம இவ்வளவு தவறு நடக்கலங்க. அலைய துரோட்டிங்க அடிக்கிறீங்க. ரவுடி அதெல்லாம் பேசிக்கலாம். இல்ல அம்மாங்க வேற என்ன சொல்ல முடியும்? நான் கூப்பிட்டா வரணும். இந்த வரல யாரு நாங்க என்ன கூப்பிட்ட பண்ணுவோம்? வரல எதுக்கு? அவ்வளவு அழகா நான் ஒண்ணும் பண்ணல. அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இல்ல பப்ளிக் கை நீட்டி அடிச்சிருவீங்க. பப்ளிக் அரெஸ்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் எழுதி யாரையும் அரெஸ்ட் பண்ணல. ஓடி வாடின்னு பேசுறாரு மயிலும் பேசுறாரு. நம்பரை கூட்டு வந்து முறப்பு ஸ்டேஷனுக்கு கூட்டு வரணும். வேற எங்க கூட்டு போவாங்க? முறப்பு ஸ்டேஷனுக்கு கூட்டு போலீஸ் என்ன பண்ண முடியும் அப்புறமா? நீங்க ஒண்ணு கிடையாதுங்க. நியாயம் வாங்க 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 வாங்க. நான் அங்க போனதுக்கு இங்க வர சொல்றாங்க. நான் இங்க என்ன அங்க போக சொல்றாங்க. இப்போ இதுக்கு புது கம்ப்ளைன்ட் கொடுங்க. நீங்க ஆக்ஷன் எடுங்க. பேப்பர் வாங்குங்க. போட்டோ வாங்குங்க. இப்போ புது கம்ப்ளைன்ட் கொடுங்க சார். இப்போ நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. சார் பேப்பர் வாங்குங்க. புது கம்ப்ளைன்ட் எடுங்க. சும்மா மாத்தி மாத்தி பேச. ஏன் டியூட்டி கிடையாதுங்க. சம்பவம் நடந்தது எங்க இருக்கு? அது பார்க்காம எப்படி சார் நீங்க அந்த மாதிரி போட்டுருங்க. அவரே பேப்பர் எடுங்க. புது கம்ப்ளைன்ட் எடுங்க. தலையெடு பண்ணீங்க. இப்பயும் சொல்றேன் யூனிஃபார்ம் கலட்டி காட்டுறோம். கைட்டி காட்டு. காட்டுறேன் காட்டுறேன். யூனிஃபார்ம் கலட்டி காட்டுறோம். இதே காட்டு மாடி. ஆமா திட்டிட்டு இருக்காங்க மூடிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு ஆக்ஷன் யார் பேச சொல்லுவாங்க. இல்ல இல்ல தள்ளல மேல கை வைக்கல. ஆனா இப்பயும் சொல்றாரு கலட்டி காட்டுறேன் நான் பாத்துக்கிறேன். யாரோட ஐசானவர் அடிப்பாரு. ஹாஸ்பிடல் அட்மிட். பொண்ணுங்க பாடி போடி மயிரும் தலையெடுத்து மாதிரி இப்பயும் சொல்றாரு. நீ பண்ணி காட்டு நான் பண்ணி காட்டுறேன்றாரு. எல்லாரும் பாடி எல்லாரும் ஒரு மேல தான் பேசுறேன். முக்கியமா பாதுகாப்பு எங்களோட தலைவர் சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க பப்ளிக்ல ஒரு லேடிஸ போட்டு அடிக்கிறீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? போலீஸ் வந்து லேடிஸ் யாரும் அடிக்கல. லேடிஸ் அவங்க தலைவர வார்த்தை பேசிட்டு லேடிஸ் அடிச்சிருக்காங்கல்ல. யார் அடிச்சது? தள்ளி விட்டுறாங்க. வாய்ப்பே கிடையாது. இவங்க பக்கம் 20 பேர் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. எப்படி அடிக்க முடியும்? சொல்லு. நீங்க வேணா நீங்க அவங்க சொல்லுங்க சார். நீங்க எப்படி வேணா பேசலாம். பப்ளிக் எப்படி வேணா பேசலாம். நாங்க
ஒரே சொல்லாதையும் போவாதையும் காலையில் இவங்க கேட்கல மீறியும் போகிறாங்க. 5 பேர் 10 பேர் உள்ளே போகிறாங்க. எல்லா வீடியோட தான் போகிறாங்க. நாங்கள் எடுக்கும் போது வீடியோ ஆரம்பத்துலேருந்து வீடியோ எடுத்து தான் இருந்தாங்க. வாங்கன்னு கூப்பிட்டோம், கெஞ்சி கூப்பிட்டோம், வரல. ரெண்டு சைடு வந்து கூப்பிட்டு வந்துருக்காங்க சார். ரெண்டு பண்ணி நம்ம தான் அப்டேஷன் தெரிவிக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும்? போர் சைடு பிரஸ் பண்ணுவாங்க. ஒரு அதிகாரியா பொண்ணுகிட்ட எல்லாம் ஆதாரமா இருக்கு. தம்பி நீங்களும் வாங்க, அந்த பொண்ணு ஆதாரம் வச்சிருக்கு. நேற்று நைட் 11 மணிக்கு அப்படிதான் பேசியிருக்காங்க. நேற்று நைட் 11 மணிக்கு அப்படிதான் பேசியிருக்காங்க. நேற்று நைட்டு காலையில வாங்க. அப்பயாச்சும் அடிச்சு பேசிருக்காங்க. நேற்று நைட் 12 வரைக்கும் பொண்ணு ஸ்டேஷன்ல இருக்காங்க. அந்த பொண்ணு டிசி ஏதாவது சொல்லுங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. காவல் ஆய்வாளருக்கும் எம்எல்ஏக்கும் வாக்குவாதம் வந்து நீண்டுக்கிட்டே போகிறதுனால எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு, இம்மிடியேட்டாக இணை ஆணையர் பாஸ்கரனுக்கு தொடர்பு கொண்டு அவரை இங்கே வர சொல்கிறாரு. எம்எல்ஏ வந்து என்ன சொல்கிறாரு, அந்த சிதம்பரம் பாரதி மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாரு. எம்எல்ஏவோட கோரிக்கையை ஏற்று இணை ஆணையர் ஸ்டேஷனுக்கு வந்து அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி வராங்க. பட் இந்த பெண்ணுக்கான நீதி அப்படின்றது இந்த கொஷின் மார்க்காக இருக்குது. இப்போது நீதிமன்றத்தில் வழக்கும் வர இருக்குன்னு வைங்க, அதுக்கப்புறம் தான் தெரியும். பட் சம்பவம் நடந்தது இதுதான். அந்த பெண் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்க சொல்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கப்படலை, திருமணம் தேதி வரைக்குமே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாதுன்னு திருமணத்தை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அங்கே காவல்துறை வந்து அத்துமீறுது. ஸோ அதுக்கப்புறம் எம்எல்ஏ உள்ள வந்து இந்த விஷயங்கள் இப்படி நடந்திருக்கு. ஸோ இதுதான் அங்கே நடந்தது. பட் இவங்க கடந்த சில பத்திரிகையாளர்களை சந்தித்த போது தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. ஏன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த தேதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மே மாதம் 6ஆம் தேதி அரும்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலேயே வந்து புகார் கொடுக்குறாங்க. ஸோ 15ஆம் தேதி வரைக்குமே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படின்றதுனால தான் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுக்க வராங்க. அங்கே வச்சு தான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க. நீங்கள் அந்த வீடியோவில் கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த பெண் சார்பாக பெண்ணுக்கு ஆதரவாக வந்தவங்க சொல்லுவாங்க, இவங்களை கூப்பிட்டு விசாரிச்சிங்க, சரி இந்த பெண்ணை கூப்பிட்டு விசாரிச்சிங்க, ஓகே, சம்மந்தப்பட்ட நபரையும் அந்த பையனையும் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானே, அதை ஏன் பண்ணலை அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. பட் அதுக்கு அவர் சரியாக பதில் சொல்லலை. இது குறித்து தான் தாவைக்கா எம்எல்ஏ அங்கே போய் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. இதை வந்து சில பேர் பாராட்டவும் செய்கிறாங்க, சில பேர் வந்து விமர்சனத்தையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, திருமணம் வந்து நடந்துருச்சா இல்லை நிறுத்தப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டால் அந்த பெண்ணோட ஆதரவாளர்கள் தரப்புலேருந்து வரக்கூடிய பதில் ஆல்ரெடி நடத்திட்டாங்க, வேற ஒரு இடத்துல வச்சு திருமணம் நடத்தப்பட்டதாக தான் செய்திகள் வருது. ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்ததாக சொல்லப்படுது. பட் அந்த மண்டபத்துக்கு சம்மந்தப்பட்ட நபர் வந்து அந்த பையன் சையது இப்ராஹிம்ன்ற பையன் வந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் கேஸ் வந்து நீதிமன்றத்தில் நடக்க இருக்குது. ஸோ நீதிமன்றத்தில் வாதங்கள் எழும், விசாரணை நடத்தப்படும். ஸோ அப்போ தான் எது உண்மை, யார் சொல்கிறது உண்மை அப்படின்றது வெளியில் வரும். ஸோ அந்த பெண் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும். ஸோ அந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.